ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் பிரதர்ஸ் வாட்டர் மாங்காவோட பார்ட் 4 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரும் லைக் பண்ண லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ என்ட்ரானோடனே இங்கே நிறைய வெயின்ஸு அப்புறம் ரூபி மினரல்ஸ்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆவல் மவுண்டைன் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு லைட்டா, அதுவும் இந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸா, இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். ஸோ அப்போ தான் வந்து அவன் யோசிக்கிறான், இந்த டஞ்சனோட இன்டீரியர் வந்து ரொம்பவுமே பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மானா வந்து அதிகமாக இந்த லைட்குள்ளே வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ அப்போ தான் பார்க்குறான், இங்கே யாரோ செத்து போயிருக்காங்க போலியே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ பார்த்தா அங்கே ஏதோ குத்துன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடக்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் வந்து எழுதியிருக்கு, இங்கே என்னடா இருந்தாலும் சரி என்னோடய பேரை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ என்னோடய பேர் வந்து கேன்னு நானே வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேப்பரில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்குது. ஸோ அப்படியே இருக்கதான் நான் படிக்கிறேன், நானும் எதுவும் படிக்கல. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் பாஸ்கரல், அப்போ இவனும் பாஸ்கரல் ஃபேமிலி சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்துட்டு இதை நான் ஏன் எழுதுறேன்னா என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அதாவது இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இங்கே வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் பண்ண மாதிரி அதே மிஸ்டேக் இவங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து எழுதுறேன். ஸோ இங்கே இந்த ஸ்டோன் சாம்பர் இருக்கு இல்லையா, அதான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற ஒரு லெஜெண்டாக வந்து போயிட்டுருக்கு, அதாவது ஒரு பெரிய கதையாக வந்து போயிட்டுருக்கு. நானும் என்னோடய பிரதர் ஏபலும் வந்து பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ட்டாக இங்கே வந்து வந்துட்டோம் இந்த பிளேஸ்க்குள்ளே. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் நிறைய வாட்டி இந்த டஞ்சனை வந்து ரைட் பண்ணோம். லைக் கிட்டத்தட்ட கவுண்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது பண்ணோம், நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து கொன்னோம், இந்த சாம்பருக்குள்ளே வந்தோம். இதுதான் எங்களோட ஃபைனல் அசஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் எங்களோட கடைசி வந்து இங்கே கண்டுபிடிக்கிறது தான். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வந்து தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 வருஷம் ஒரு ட்ரெஷருக்காக இந்த அளவுக்கு இதுவாவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது போலன்ற மாதிரி பார்க்கும் போதே அங்கே வந்து டெக்ஸ்டெல்லாம் எழுதியிருக்குது. ஸோ நீங்கள் எப்போ உள்ளே வரீங்களோ நீங்கள் ஒருத்தராக வருவீங்க, பட் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேர் ஆயிடுவீங்க, வெளில போகும்போது ஒருத்தர் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எழுதியிருக்குது. ஆக்சுவலாக ரிடில் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நானே என்னோடய பிரதர் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசித்தோம். ஸோ கடைசியாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸோ நாங்கள் வந்துட்டு ட்வின்ஸ் இல்லையா, ஸோ என்னோடய அம்மாவோட வயிற்றுல இருந்தால் நாங்கள் வந்து வந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் 2 பேர் செப்பரேட் ஆகிட்டோம், தனித்தனியாக ஆகிட்டோம். ஸோ கடைசியாக எங்களுக்கு புரிஞ்ச விஷயம், யாராச்சும் ஒருத்தரால் மட்டும்தான் இங்கேருந்து உயிரோடு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டுக்கு வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அதில் கடைசியாக அவர் வந்து அவரோட தம்பியை வந்து கொன்னுறாரு. ஸோ கொண்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரில, எனக்கு வந்து ரொம்பவுமே கில்ட்டியாக இருந்துச்சு, நான் ரொம்பவுமே ரிக்ரெட் பண்ணேன், என்னோடய சொந்த தம்பியை நான் வந்து கொன்னேன், இது வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல, என்னால் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ இது வந்து ஒரு டெவிலோட டென்னாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக போயிருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ கடைசியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக எதையுமே புரிஞ்சுக்கல, கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த டஞ்சனை யாராலையுமே அப்போ தோக்கடிக்க முடியாது, அப்போ வேறு ஏதோ தான் வழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேனும் ஏபலும் ரொம்பவுமே அன்லக்கியாக இருந்திருக்கானுங்க. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கூட அவனுக்கு ஒழுங்காக கவனிக்கல போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, முன்னாடி இருக்குல்ல அந்த ஜெம் ஸ்டோன், ஸோ அந்த ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு உடச்சிட்றான், அதாவது க்ராஷ் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சி போயிடுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஷேடோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ஷேடோ மாதிரி எமிட் ஆகுது. ஸோ 2 பிரதர்ஸோட சாவுக்கு காரணமான ஒரு விஷயமா இது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு, இதுதான் டெவிலோட டென்னோட ரெலிக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஒரு பெரிய ஒரு ஸ்வாட் மாதிரி ஆக்சுவலாக வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்கரல் பிளட்டில் வந்து எழுதியிருக்குது. ஸோ இது என்னதுன்னா பீசல் பப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரியேச்சர். ஸோ முக்கியமாக எப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சர்னால், மற்றவங்களோட இது இருக்கு இல்லையா, ஸோ பிளட்ஸை வந்து சக் பண்ணும், அதாவது நம்ம உடன் ஸ்டிக் வாங்கலை பார்த்துருவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ ஒருத்தன் வருவானே கடைசியாக யூரோஸோட இன்னொரு ஹெட்டாக, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் குளூட்டன் தான், அதே பவர் தான் இதுக்கும். ஸோ அந்த குளூட்டன் பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பயங்கரமாக வந்து அப்சர்வ் பண்ணுவான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த மாங்காய் வந்து பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாங்காய் போக போக ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். பட் நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. ஸோ அதனால் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் வந்து போடுறேன். ஸோ மீதியெலாம் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த குளூட்டோன் அந்த பீசல் பப், ஸோ இதை வந்து கொல்றதுக்காக 7 ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அதை வந்து அடைச்சி வைக்கிறானுங்க. ஸோ கடைசியாக அதை வந்து கொன்னுறாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இதோட கதை வந்து முடியறதா அவங்க வந்து சொல்கிறாங்க.
ஸோ என்னதான் இந்த கதைலாம் உண்மையாக இருந்தாலுமே ஸ்டில் இந்த டீமன் கிளான்ஸ்லாம் வந்துட்டு இதை எடுக்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த இடமே பேட்டில் ஃபீல்டாக மாறிச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி இது கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா இது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை வந்து கையில் எடுக்கிறான். ஸோ பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா அவனோட கைக்குள்ளே போயிடுது. ஸோ கைக்குள்ளே ஃபுல்லாக வந்து லைக் இந்த வெப் வரும் இல்லையா ஸ்பைடர்மேனோட கையிலேருந்து, ஸோ வெப் ஷூட்டர் மாதிரி உள்ளே போயிடுது. பார்த்தா இது ஒரு கான்ஸ்டலேஷன் மாதிரி மாறிடுது, ஒரு காப்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கத்தி வந்து அவனோட கைக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்கிறேன்னா வல்வரைன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவுமே லக்கின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக இருக்குது, பட் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்க்குறான். சடனாக டக்குன்னு அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, பட்டுன்னு கீழே விழுந்துறான். ஸோ விழுந்துட்டு நான் ஏன் இவ்வளோ பசியோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுனா இது வந்து பாடிக்குள்ளே போயிட்டு அவனோட பிளட்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு பசியை வந்து பயங்கரமாக எடுக்கும். கிட்டத்தட்ட அவன் பயங்கரமாக வந்து சாப்பிட்ற மாதிரி நிலமை வந்து அவனுக்கு ஆகும். அண்ட் தென் அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சாப்டர்ஸ் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனோட தான் போகும். ஸோ ப்ரோ எடுத்தோடனே வந்துட்டு எனக்கு பயங்கரமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஈவன் நீங்கள் சோலோ லெவலிங்கில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ திரும்பியும் ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறான், எனக்குள்ளே ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதாவது அவனால் தூரமாக இருக்கிறத கூட ஈஸியாக வந்து ஸ்மெல் பண்ண முடியுது. அப்போ என் பக்கத்தில் ஏதோ டெலிஷியஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட கையை வந்து தானாக அவனுக்கு வந்து கூட்டு போகுது. ஸோ பார்த்தா அவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டிருப்பான் இல்லையா ஹெல் ஹவுண்டு, ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போகுது. ஸோ உடனே அதுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வெளில வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதோட பிளட்டு ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்தது. ஸோ இதுதான் பீல்ஸ் பப்போட வேலையே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிடுது. அப்சர்வ் பண்ணி முடித்தோடனே அதுக்கு வந்து ஒரு ஸ்கில் கிடைக்குது, குளூட்டான் ஆஃப் லைஸ் அப்படின்றது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்துட்டு ஹெர்மோஃபேஜ் ஹெல்ப் பவுண்ட் அப்படின்றது தான் அவனோட ஃபஸ்ட் அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறேன்னா அதோட அட்டாக்லாம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி மொத்தம் 3 இது வந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து அவன் வந்துட்டு செர்பரஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ போனோடனே அதுவே வந்து தானாகவே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வந்து அடுத்த ஸ்கில் வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு பேர்ன் இன்ஜுரி செர்பரஸ் அப்படின்ற ஒரு ஸ்லாட்டு. ஸோ செகண்ட் ஸ்லாட்டில் ஹெர்மோஃபேஜ் ஹெல் உண்டு. தேர்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ரீஜென்ரேஷனுன்றது கிடைக்கும். ஸோ என்னென்னு பார்த்தா வந்து இந்த ஆக்சுவலாக அந்த கடைசி பவர் வந்து ஒரு எலியோடது. ஸோ அது வந்து அந்த சிவபரஸ் கீழே கடந்திருக்கும், அதோடதுமே சேர்த்து வந்து அட்டாக் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதை அட்டாக் பண்ணி மற்ற அட்டாக்குமே வந்து எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அப்படி தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பவருமே வந்து இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லா யங் ஹவுன்ஸோட எக்ஸாமே வந்து முடிஞ்சிடுது, எல்லாருமே பாஸ்கெட்பால் ஃபேமிலி கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ஹவுன் கிட்ட கிடச்சதை யாராலையுமே நம்ப முடியல. எல்லாருமே வந்துட்டு அப்படியே அதிசயத்தோடு வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஹியூகோவுமே கேட்குறாரு யார் வந்து அதை பிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜான் வந்து சொல்கிறாரு மாஸ்டர் விக்கர் வேன் பாஸ்கர்வில். ஸோ 8 வயசு பையன் இருக்காள் அவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். ஆக்சிடென்டலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது சிவபரஸை கொண்டதாக வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அதோட ரேட்டிங் வந்து A+ ரிஸ்க் ரேட்டிங்காக இருக்குது. ஸோ என்ன சொன்னார்னா அந்த பார்பேரியன் ட்ரைப் கிட்டேருந்து அந்த சிவபரஸ் வந்து தப்பிச்சு வந்ததாகவும் நிறைய அட்டாக்ஸோடு வந்ததாகவும் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவரால் கொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அவரோட குடும்பத்தில் கரெக்டாக வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ அவரை நான் சம்மன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சம்மன் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்தோடனே எப்படிப்பா உனக்கு எப்படி போச்சு, உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஓகேவா நல்லா போச்சா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எப்படிப்பா அதை கொன்னேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், ஸோ என்னோட உடன் ஸ்பியரில் நான் சாக்லேட் வந்து தடவி வச்சேன், அப்படி தான் வந்து கொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து யோசிக்கிறாரு. பரவாயில்ல நீ எந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னு இப்போ தான் புரியுது. ஸோ அதனால தான் வந்துட்டு என்கிட்ட சாக்லேட் கேட்டியா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. சரி ஏன் நீ வந்து ஜான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு என்னோடய மாஸ்டர் நீங்கள் மட்டும்தான். ஸோ வேறு யார் பேச்சையும் நான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. என்னோடய மாஸ்டர் அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவர் வந்து சொல்கிறார். பரவாயில்லையே நீ வந்து ரொம்பவுமே நல்லா கற்றுட்ருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் இன்னுமே வந்து பெருமையாக வர்றாரு. அப்போ தான் வந்துட்டு சரிப்பா நீ சொன்ன மாதிரி எல்லாமே ஓகே. ஸோ உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு 10,000 எபிஸ்டல் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 10,000 எபிஸ்டல் லைப்ரரின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பையர்லேயே ரொம்ப பெரிய லைப்ரரியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய வந்துட்டு டீப்பான இந்த பாஸ்கெட்பால் கிளானோட அட்டாக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை கேட்டு அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். ஸோ இந்த வயசுலேயே எனக்கு இந்த அளவுக்குலாம் தெரிஞ்சிருக்கா. ஈவன் அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர், அதாவது இந்த டைரக்ட் லைனேஜ்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும், அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கமாண்டர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே போகிறதுக்கான அலோடே.
பட் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், அவங்களால முடியாதுன்னா வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்துட்டு நீ வந்து உள்ளே போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் நீ வந்து 6th டெக்னிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் தான் கற்றுக்கணும். ஸோ அந்த டீப் ஜோனுக்குள்ளே தாண்டி வந்து போகக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளேயே தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி வந்து வைக்கினா சொல்கிறான். என்னால் கண்டிப்பாக ஹியூகோவை சர்பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைனலாக சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் போரிங்காக எந்த இடமே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் சாப்டர்லேயே போரிங்னு சொல்லிட்டா எப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.